கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 42:11 வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். இந்த வசனம் ஏற்கனவே நம்ம தியானிச்ச மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஆமா, இந்த சங்கீதத்துல 5வது வசனமும் 11வது வசனமும் ஒரே வசனம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஏன் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கு? ஒரே வசனத்தை 2 இடத்துல சங்கீதக்காரனையே எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5வது வசனத்துக்கு காரணம் என்ன? நான் ஆலயத்துக்கு போய் வந்தேன், கூட்டத்தோடு போய் வந்தேன், ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கலக்கம், ஆலயத்தை குறித்த கலக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்கே என்ன கலக்கம்? எதுக்காக ஆத்துமா இப்படி கலங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10வது வசனம் உங்களுக்கு புரியும். வாசிக்கலாமா? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஆமென். இப்ப உன் தேவன் எங்கே என்று இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம கஷ்டப்படும் பொழுது அப்படி ஒரு வார்த்தை நம்ம பார்த்து கேட்பாங்கல்ல, உன் தேவன் எங்கன்னு கேட்க மாட்டேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம கஷ்டப்பட்டா நம்முடைய இணைச்சின பந்துக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம்தான். நம்ம எப்படா கஷ்டப்படுவோம்னு பார்க்குற ஜனங்கள்லாம் அவளை சுற்றி இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் உண்மையாய் நம்ம நேசிக்கிறவர்கள், உண்மையாய் நமக்காக ஜெபம் பண்றவங்க, உண்மையா நம்மை ஆதரிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மை பார்த்து கலங்குவாங்க. உனக்கே இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னு கேட்பாங்க. யோபு என்கிற மனுஷனை குறித்து அடிக்கடி சொல்றேன் இல்லைங்களா, அவர் ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே கிடையாது. ஆனா அவங்க நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவர் குத்தி குத்தி பேசினாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க இருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவங்க என்னை நிந்திப்பது, நான் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருக்கு, அதுவே எனக்கு வேதனை. ஆனா நீங்க எனக்கு இல்லாம, கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையே ஒரு வேதனை தான். என்ன நீங்க கைவிட்டது போல நான் வாழற வாழ்க்கை வேதனை தான். ஆனா அதுக்கு மத்தியில் அந்த ஜனங்க என்ன நிந்திக்கிறாங்க பாருங்க, என்ன பேசுறாங்க பாருங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை இல்லைங்க. என் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வழியா நீங்க கடந்து வந்திருந்தா கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கார். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை உங்க எலும்புகளை குத்துகிறது போல இருக்கிறதா, உருவ குத்துகிறது போல இருக்கிறதா? மற்றவங்களை நிந்திப்பது உருவ குத்துகிறது போல இருக்கிறதா? உங்களை அவமானப்படுத்துறது இன்னும் நீங்க மறக்காம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்களா? இதெல்லாவற்றையும் விட்டுருங்க, மறந்துடுங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் அவங்களை நிந்திச்சாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாரோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப அதிகமா பேசுறாங்களோ, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதித்து, அவங்கள மன்னித்து, அவங்க கசப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் பாருங்க. இது பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துற அந்த விஷயம். அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேச இருக்கிறார். நீங்க இந்த எவ்வளவு வழியிலும் நீங்க அப்படியே ஜெபிக்க அதெல்லாம் மாறிடும். கர்த்தர் நிச்சயமா உங்க வலி வேதனைகளை மாற்றி உங்களை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. யாரெல்லாம் இப்படி நிந்தனை, அவமானம், துக்கத்தோடு கூட இந்த காரியங்கள் நினைத்து அழுதுட்டு இருக்காங்களோ, அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலா இருப்பீராக ஏசப்பா. உங்க கரம் பிள்ளைகளை தேற்றுவதாக, அவங்க எலும்புகளில் இருக்கிற வழிகளை நீங்க எடுத்து போடுவீராக. ஆவியாத்தவ சரீரத்துல நல்ல பலனத்தை, அந்த தைரியத்தை தந்து பிள்ளைகளை வழிநடத்துவீராக. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.